வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், வட்டார கல்வி அதிகாரிகள் என 3227 பேரை இந்த ஆண்டு தேர்வு செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா பிஓ எக்ஸாம் 2025 மற்றும் 26க்கு உண்டான அறிவிப்பை பற்றியும் பார்க்கலாம். பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகள் போஸ்ட்போன் செய்யப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்ற தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மக்களை நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோ கூட போகலாம். எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு தள்ளி போக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா டிஆர்பி மட்டும்தான் ஜட்ஜ் பண்ணும் அப்படின்னு சொன்னதுனால டிஆர்பியோடைய முடிவுகள் இறுதியானது. ஸோ டிஆர்பி பார்த்திங்கன்னா விரைவில் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா தேர்வுகள் தேதிகளை மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஸோ தேர்வு தேதிகளை மாற்றம் செஞ்ச அறிவிப்பு இன்று இல்லைன்னா நாளை கண்டிப்பாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா கோர்ட்டில் கேஸ் போனதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 100% டிஆர்பி இவர்களுடைய தேர்வு தேதிகளை மாற்றம் செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், வட்டார கல்வி அலுவலர்கள் என 3227 பேர் இந்த ஆண்டு தேர்வு செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தகவல் கொடுத்திருக்காரு. நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேசியதாவது, 2027 ஆண்டுக்குள்ளார 17,000க்கும் மேற்பட்ட வகுப்பறைகள் கட்டிடம் கட்ட வேண்டும் என்பது எங்களது இலக்கு. 52 மாதத்தில் 9,024 வகுப்பறைகள் கட்டி மாணவர்கள் பயன்பாட்டிற்கு விட்டுள்ளோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் சுமார் 13 ஆண்டுகளுக்கு பிறகு பணி நியமனம் செய்துள்ளோம். இதுவரை 8,388 பேரை பணிக்கு எடுத்துள்ளோம். இந்த ஆண்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார கல்வியாளர்கள் என சுமார் 3,227 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். அவ்வாறு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த பிஏஓ எக்ஸாம் உடைய தேர்வு தேதிக்காண்ட அறிவிப்பு பார்த்திங்கன்னா இன்னும் சில நாட்களில் வர இருக்குங்க. ஸோ லாஸ்ட் டேட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது இப்போ இருக்கிற டைம் இதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலான டைமு. ஆசிரியர்களுக்கு உண்டான புதிய அறிவிப்பை அரசு பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வெளியிட்டே தான் இருக்குது. ஸோ பிஜிடிஆர்பியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான தகவல்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா டெட் ஆசிரியர்கள் தேர்வில் 75 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அரசு விரைவில் அறிவிக்கிருக்காங்க. அது மட்டுமே இல்லை, அடுத்து 2013 மற்றும் 17 பேட்சில் டெட் பாஸ் பண்ணவங்களுடைய மதிப்பெண்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு பார்த்திங்கன்னா உடனடியாக பணி நியமன ஆணைகள் வழங்கியிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகள் என்ன குறிப்பிட்டாங்களோ அதை நிறைவேற்ற அரசு பார்த்திங்கன்னா முயற்சி செஞ்சுட்டு வராங்க. ஸோ மக்களே, இந்த மாதிரி ஆசிரியர் கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.